வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம். அனாலிசிஸ் அண்ட் டிசைன் ஆஃப் கிளாக்டு சீக்வென்ஷியல் சர்க்யூட். ஸோ எப்படி டிசைன் பண்ணுறதுக்கு அதுக்கு சில ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப், obtain the state table from the given circuit information. ஸோ நம்மளுக்கு ஒரு சர்க்யூட் டயக்ராம் கொடுத்துருவாங்க, ஓகேங்களா. அந்த டயக்ராமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டேட் டேபிளை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். Step 2, number of states may be reduced by state reduction technique. இப்போ நம்மளுக்கு நிறைய ஸ்டேட்ஸ் இருந்தால் அதை நம்ம குறைக்க பார்க்கணும். அதாவது ரிப்பீட்டட் வேல்யூஸ் எதாவது இருந்துச்சுன்னா குறைக்க பார்க்கணும். அது அந்த டெக்னிக் பேர் தான் ஸ்டேட் ரிடக்ஷன் டெக்னிக். தேர்ட் ஸ்டெப், அசைன் பைனரி வேல்யூஸ் டு ஈச் ஸ்டேட் இன் த ஸ்டேட் டேபிள். சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா ஏபிசிடி கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு நம்ம பைனரி வேல்யூஸ் அசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டேட் அசைன்மெண்ட்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்னது? ஸ்டேட் அசைன்மெண்ட். ஸ்டேட் அசைன்மெண்ட், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு எக்ஸாமில் இதை ஒரு தியரி பார்ட்டாக கேட்கும்போது இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் எழுதிட்டு நீங்களாக ஒரு எக்ஸாம்பிள் டெரைவ் பண்ணி காமிச்சிங்கன்னா, டிசைன் பண்ணி காமிச்சிங்கன்னா உங்களுக்கு மார்க் வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 4, டிட்டர்மைன் த நம்பர் ஆஃப் ஃப்ளிப்-ஃப்ளாப்ஸ் நீடட் அண்ட் அசைன் எ லெட்டர் சிம்பிள் டு ஈச். ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு எத்தனை ஃப்ளிப்-ஃப்ளாப் வேணும்னு நம்ம முடிவு பண்ணணும், ஓகேங்களா. அதுதான் ஸ்டெப் 4, டிட்டர்மைன் த நம்பர் ஆஃப் ஃப்ளிப்-ஃப்ளாப். வேரியபிள்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃப்ளிப்-ஃப்ளாப்பை சூஸ் பண்ணணும். சூஸ் த டைப் ஆஃப் ஃப்ளிப்-ஃப்ளாப் டு பி யூஸ்டு. சில டைம் கொஷினில் அவங்களே ஃப்ளிப்-ஃப்ளாப் கொடுத்துருவாங்க. ஜேகே ஃப்ளிப்-ஃப்ளாப், எஸ்ஆர் ஃப்ளிப்-ஃப்ளாப், டி ஃப்ளிப்-ஃப்ளாப்னு அவங்களே கொடுத்துருவாங்க. கொடுக்காத பட்சம் நம்மளா சூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஸ்டெப் 6, ஃப்ரம் த ஸ்டேட் டேபிள் டெரைவ் த சர்க்யூட் எக்ஸைட்டேஷன் அண்ட் அவுட்புட் டேபிள். ஸோ சர்க்யூட்னுடைய எக்ஸைட்டேஷன் வேல்யூஸு, அவுட்புட் டேபிள் எல்லாம் நம்ம அந்த ஸ்டேட் டேபிள்லேருந்து எடுத்துக்கணும். ஸ்டெப் 7, யூஸிங் கே மேப் டெரைவ் சர்க்யூட் அவுட்புட். சர்க்யூட்னுடைய அவுட்புட்டு கண்டுபிடிக்கணும். ஃப்ளிப்-ஃப்ளாப்னுடைய இன்புட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம கே மேப் யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். ஃபைனலாக அந்த லாஜிக் டயக்ராமை வரைஞ்சிரும். ஸோ இவ்வளோ தான் ஸ்டெப்ஸு, ஓகேங்களா. ஸோ இதுக்கு நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட ஒரு ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். A sequential circuit with 2 D flip-flops A and B and input X and output Y is specified by the following next state and output equations. நமக்கு இங்கே 2 D flip-flop இருக்குது, அப்புறம் X Yன்னு இன்புட் ஒன்று அவுட்புட் ஒன்று இருக்குது, ஓகேங்களா. அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேட் ஈக்குவேஷன்ஸ், அவுட்புட் ஈக்குவேஷன்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. இந்த a of t plus 1 ax plus bx இது ஒரு ஸ்டேட் ஈக்குவேஷன். இன்னொரு ஸ்டேட் ஈக்குவேஷன் b of t plus 1 is equal to a bar x, இது ஒரு ஸ்டேட் ஈக்குவேஷன். இது அவுட்புட் ஈக்குவேஷன், y is equal to a plus b into x bar. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், draw the logic diagram of the circuit. ஸோ இதுக்கு லாஜிக் டயக்ராம் வரைய போகிறோம். பாருங்கள், ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு அவுட்புட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது பாருங்கள். அவுட்புட் ஈக்குவேஷன் இருக்கீங்க, y is equal to a plus b into x dash. ஸோ என்ன இருக்குது, a plus b into x bar. பாரும் போடலாம், டேஷும் போடலாம். ஃபஸ்ட்டு ஏவும் பியும் நம்ம என்ன பண்ணோம், ப்ளஸ் பண்ணோம், அதாவது ஆர் கேட். ஸோ a இன்புட் b இன்புட் நம்ம ஆர் கேட்டுக்குள்ளே கொடுக்குறோம். ஸோ இங்கேருந்து வர அவுட்புட் என்ன வரும், a plus b. அடுத்தது பக்கத்தில் எக்ஸ்னு ஒரு இன்புட்டு, அது பார் எடுக்கிறோம். எக்ஸ்னு ஒரு இன்புட், பார்னது நாட் கேட். ஸோ ஒரு எக்ஸ் இன்புட் நாட் கேட்டுக்குள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது எக்ஸ் பார்னு வரும். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ ஏ ப்ளஸ் பியும் எக்ஸ் பாரும் ஒரு ஆண்ட் கேட்டுக்குள்ளே கொடுத்தோம்னா மல்டிப்ளை ஆகிட்டு அவுட்புட் நம்மளுக்கு வெளியில் வருது. ஸோ இதுக்கான லாஜிக் டயக்ராம் இது. நெக்ஸ்ட், இந்த மாதிரி ஏ ஆஃப் டி ப்ளஸ் 1 பி ஆஃப் டி ப்ளஸ் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இது ஸ்டேட் ஈக்குவேஷன் அர்த்தம். அதாவது நம்ம ஃப்ளிப்-ஃப்ளாப்குள்ளே இதை போடணும். என்ன பண்ணணும், ஃப்ளிப்-ஃப்ளாப்குள்ளே போடணும். ஃபஸ்ட்டு ஃப்ளிப்-ஃப்ளாப்புக்கு இதை போடணும், ஏஎக்ஸ் இன்புட்டையும் பிஎக்ஸ் இன்புட்டையும் ஆட் பண்ணணும், ஓகேங்களா. சரி, ஃபஸ்ட்டு ஏ இன்புட்டு, அப்புறம் எக்ஸ் இன்புட், ஓகேங்களா. ஸோ ஏ இன்புட்டு போகுது ஒரு ஆண்ட் கேட்டுக்குள்ளே, அப்புறம் எக்ஸ்னு ஒரு இன்புட்டு, அதுவும் ஆண்ட் கேட்டுக்குள்ளே போகுது. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண வர அவுட்புட்னா வரும் ஏஎக்ஸ், ஓகேங்களா. ஏன் தனித்தனியாக போடலன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறது எக்ஸ். ஸோ நம்ம எப்போல்லாம் காமனாக வருதோ டயக்ராம்ஸில் காமன் டயக்ராம் போட்டு காட்டணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா. ஈஸின்னு சொல்ல முடியாது, எஃபிஷியன்ட்னு சொல்லலாம் இதை, ஓகேங்களா. எஃபிஷியண்ட்டாக போடணும்னா
நம்ம பிரித்து போடக்கூடாது எக்ஸை. ஒரே காமனாக ஒரு ரெண்டுத்துக்கு கோடு போட்டு எக்ஸை வெளியே தள்ளிட்டோம்னா நம்ம இந்த எக்ஸ் வந்து ரெண்டுத்துக்குமே போகிற மாதிரி காமிச்சிக்கணும். எஃபிஷியன்ட் டயக்ராம். ஓகேங்களா? சரி, ஏ இன்புட்டு கொடுத்தாச்சு, எக்ஸ் இன்புட் கொடுத்தாச்சு, நம்மளுக்கு அவுட்புட்டு ஏஎக்ஸ் வந்துருச்சு. அடுத்தது பி இன்புட்டு இன்னொரு ஆண்ட் கேட்டில் கொடுத்தாச்சு, எக்ஸ் இன்புட்டும் கொடுத்தாச்சு, அவுட்புட்னா வருங்க பிஎக்ஸ். ஸோ ரெண்டுமே மல்டிப்ளிகேஷன் ஆண்ட் கேட்னா அதானே இங்கே இருக்குது. ஏஎக்ஸ் மல்டிப்ளை பண்ணியாச்சு, பிஎக்ஸ் மல்டிப்ளை பண்ணியாச்சு. அப்போ ரெண்டு என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணுறதுக்கு என்ன கேட் போடணும்? ஆர் கேட். ஸோ ஏஎக்ஸ் இங்கே வருது, பிஎக்ஸ் இங்கே வருது, இது ரெண்டும் ஆட் ஆகிட்டு என்ன வரும்? அப்போ இந்த இடத்துல ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஎக்ஸ் வருமா? அது எதுக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கு? டிஏ. அதாவது இந்த ஃப்ளிப்ஃப்ளாப்குள்ளே ஃபஸ்ட்டு ஃப்ளிப்ஃப்ளாப் பேர் ஏ. ஸோ இந்த டிஏக்கு இன்புட்டாக போகுது. அதால் தான் இங்கே ஏ ஆஃப் டி ப்ளஸ் ஒன். இந்த ஏ ஆஃப் டி ப்ளஸ் ஒன் என்னதுன்னா அதாவது அந்த இடத்துல டிஏன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு ஃப்ளிப்ஃப்ளாப்பில் இருக்கிற இன்புட்டுக்கு போகுது. ஸோ ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஎக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளிப்ஃப்ளாப்பில் கொடுத்தாச்சு இன்புட்டாக. ஓகேங்களா? இது வந்து அவுட்புட்டு QA. அப்புறம் QA பார். இதுதான் ஃப்ளிப்ஃப்ளாப்க்கான ஜென்ரல் டயக்ராம். அடுத்தது இன்னொரு ஃப்ளிப்ஃப்ளாப் இருக்குது. இப்போ அடுத்த ஸ்டேட் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன அவுட்புட் இருக்குது பார்க்கலாமா? ரைட் ஹேண்ட் சைடில் ஏ டேஷ் இன்ட்டு எக்ஸ். அதாவது ஏக்கு நாட் கேட் எடுக்கணும், எக்ஸால் மல்டிப்ளை பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் அந்த ஃப்ளிப்ஃப்ளாப்பில் தரணும். இப்போது எக்ஸ் இன்புட்டையும் ஏ பாரையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். நீங்கள் இதை தனியாக எழுதுனா போதும், ஏ பார்னு எழுதுனா கூட ஓகே தான். இல்லை ஏன்னு ஒரு லைன் போட்டு அதில் நாட் கேட் போட்டு ஏ பார் எழுதுனாலும் ஓகே தான். ஸோ நம்ம எக்ஸு ஏ பார் எழுதிக்கிறோம். ஓகேங்களா? இது ரெண்டுத்தையும் எழுதி நம்ம என்ன பண்ணுறோம்? இது ரெண்டுத்தையும் ஆண்ட் கேட்டுக்குள்ளே அனுப்புகிறோம். அப்போ தான் நம்ம மல்டிப்ளிகேஷன் கிடைக்கும். அந்த மல்டிப்ளிகேஷன் வர ஆன்சர் எக்ஸ் ஏ பாரை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? அடுத்த ஃப்ளிப்ஃப்ளாப்குள்ளே கொடுக்குறோம். ஓகேங்களா? டயக்ராம் நீங்கள் வரைகிறது தான். ஓகேங்களா? இந்த அடுத்த ஃப்ளிப்ஃப்ளாப்குள்ளே கொடுக்குறோம். இதுக்கு அவுட்புட் என்ன வரும்? எப்பயுமே QB பார். ஸோ ஒன்று நார்மல் அவுட்புட் வரும், இன்னொன்று காம்ப்ளிமெண்ட் அவுட்புட் வரும். சரி, ஃப்ளிப்ஃப்ளாப்னு இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக அங்கே என்ன கொடுக்கணும்? ஒரு கிளாக் பல்ஸ் கொடுக்கணும். ஸோ இங்கே ஒரு ஃப்ளிப்ஃப்ளாப் இருக்குது, இங்கே ஒரு ஃப்ளிப்ஃப்ளாப் இருக்குது. இதுக்கு ரெண்டுத்துக்கும் காமனாக ஒரு கிளாக் பல்ஸ் கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு டயக்ராம். இதுதான் லாஜிக் டயக்ராம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கொஷின் என்ன கொடுத்துருவாங்க பாருங்கள். டெரைவ் த ஸ்டேட் டேபிள். ஸோ நம்ம ஸ்டேட் டேபிள் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சரி, அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? சரி, ஃபஸ்ட்டு ஸ்டேட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருவாங்க? ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஎக்ஸ். அதாவது கொஸ்டினில் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஎக்ஸ் இருக்குது இல்லையா, இதை தான் நான் வந்து ஏ ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ நம்ம ஸ்டேட் டேபிள்ஸில் நம்ம ஏ ப்ளஸ் போட்டுன்னு எழுதணும். என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஎக்ஸ். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா கே மேப் எடுத்துப்போம். 0 0 0 1 1 1 1 0 0 1. ஓகேங்களா? சரி, ஏஎக்ஸ் ஃபஸ்ட் இதை லெட்டர் ஃபார்மேட்டில் எழுதிப்போம். ஏபி எல்லாத்துக்கும் ஏபி போட்டுப்போம். ஏபி எங்கெல்லாம் 0 இருக்கோ அங்கெல்லாம் பார் போட்டுக்கோங்க. இங்கே 0 இருக்கா பார், இந்த இடத்துல 0 இருக்குது பார். நெக்ஸ்ட்டு இதுக்கு இன்புட் வந்து எக்ஸ் எடுத்துக்கிறேன், எக்ஸ் பார் எக்ஸ். ஓகேங்களா? சரி, இப்போ எனக்கு என்ன வேணும்? ஏஎக்ஸ் தான் வேணும். இதில் ஏஎக்ஸ் எங்கே இருக்குது? ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் ஏ எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. அப்போது கண்டிப்பாக இந்த 4 பாக்ஸில் தான் வரப்போகுது. அடுத்து எக்ஸ் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ கண்டிப்பாக இது மட்டும்தான் 1 1 வரும். ஓகேங்களா? இந்த இடம் மட்டும்தான் 1 1 வரும், மற்றதெல்லாம் 0 வரும் இப்போதைக்கு. நெக்ஸ்ட் அடுத்தது பிஎக்ஸ் பார்க்கணும். இதில் பி எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது பி, இந்த இடத்துல பி இருக்குது. அப்போது கண்டிப்பாக இந்த 2 பாக்ஸ்குள்ளே தான் 1 1 வரப்போகுது. அடுத்து என்ன பார்க்கணும்? எக்ஸ் பார்க்கணும். எக்ஸ் எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. அப்போது கண்டிப்பாக இந்த 2 1 தான். அப்போ நம்மளுக்கு 3 1 தான் வரும் இந்த கே மேப்பில், மற்ற இடம் எல்லாமே 0. ஓகேங்களா? 0. இப்போ அடுத்தது இந்த கே மேப்புக்கு வரும். இப்போ அடுத்த அவுட்புட் பார்க்கணும், அதாவது ஸ்டேட் ஈக்குவேஷன்ஸ். அடுத்த ஸ்டேட் என்ன இருக்குது? ஏ டேஷ் எக்ஸ். அதை எடுத்துப்போம். நீங்கள் லெஃப்ட் சைட் பார்க்கவே தேவையில்லை, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எழுதினாலே போதும். ஏ பார் எக்ஸ். இப்போது இதுக்கும் கே மேப் எழுதிப்போம். ஏபி எக்ஸு 0 0 0 1 1 1 1 0 0 1. இப்போ எல்லாத்துக்கும் ஏபின்னு எழுதிப்போம். ஏபி. நெக்ஸ்ட்டு எங்கெல்லாம் 0 இருக்கோ அங்கெல்லாம் பார். ஓகேங்களா? இது எக்ஸு, போய் 0 மேலே போய் பார் போடுறோம் பாருங்கள். எக்ஸு. ஸோ எக்ஸ் மேலே பார். ஓகேங்களா? சரி, இப்போது ஏ பார் எக்ஸ் தான் இருக்குது. இதில் ஏ பார் எங்கே இருக்குது? ஃபஸ்ட்டு 2 இடத்துல தான் இருக்குது ஏ பார். அப்போ கண்டிப்பாக இங்கே தான் இங்கே 1 வரப்போகுது. அடுத்து பக்கத்தில் இருக்குது எக்ஸ். அப்போ எக்ஸுக்கு கீழே தான் 1. அப்போ இருக்கிறது 2 1 தான், மற்ற இடம் எல்லாமே 0. முடிஞ்சது. இதுதான் வந்து ஸ்டேட் டேபிள். அதுக்கு டிரான்சிஷன் டேபிள் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? சரி,
ஸ்டேட் டேபிள் எப்படின்னா ஸ்டேட் டேபிள் ட்ரான்சிஷன் டேபிள் ஒன்று தான் ஓகேங்களா. ஸ்டேட் டேபிள் கே மேப் யூஸ் பண்ணி ஒரு டேபிளை உருவாக்குறது தான் ட்ரான்சிஷன் டேபிள். இதை வச்சு தான் நம்ம வந்து ஸ்டேட் டயக்ராம் வரைய முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் ஸ்டேட்னு போட்டுப்போம். ப்ரெசன்ட் ஸ்டேட்டு ஏ பி எடுத்துக்கணும் ஓகேங்களா. நம்மளுக்கு 2 இன்புட் வரும் நெக்ஸ்ட் ஸ்டேட்டில் 0 1 இதெல்லாம் காமன். அவுட்புட்டும் 0 1. சரி, ஃபஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 0க்கு ஏ ப்ளஸ் வேல்யூ என்ன, பி ப்ளஸ் வேல்யூ என்ன, எக்ஸ் ஈக்குவல் டு 1க்கு ஏ ப்ளஸ் வேல்யூ என்ன, பி ப்ளஸ் வேல்யூ என்னன்னு எழுதணும். அப்புறம் ஃபைனலாக அவுட்புட் வேல்யூ எழுதணும் ஓகேங்களா. சரி, ஃபஸ்ட்டு 0 0 1 1 0 1 0 1 இதை மட்டும் ஃபஸ்ட்டு எழுதிடுங்க. எழுதிட்டு இப்போ நல்லா கவனிக்கணும். ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் மட்டும் ஃபில் பண்ண போகிறோம். இந்த 2 காலம் மட்டும் ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் ப்ரீவியஸ் டேபிளில் பார்க்கணும். இதுதான் ஏ ப்ளஸ். இங்கே என்ன இருக்குது 0 0 0. ஃபஸ்ட் இதை எழுதணும், நெக்ஸ்ட் இதை எழுதணும், அடுத்து இதை எழுதணும், அப்புறமா தான் இதை எழுதணும். 0 0 0 1 0 1 0 1 அதான் இங்கே எழுதியிருப்பேன் பாருங்கள். 0 0 0 1 0 1 0 1. ஃபஸ்ட்டு எதை எழுதணும், இந்த ஆர்டர் தான் நீங்கள் எழுதணும். ஃபஸ்ட்டு இதை எழுதணும் ஃபஸ்ட்டு ஓகேங்களா. அடுத்தது செகண்ட் இதை எழுதணும், தேர்ட் இதை எழுதணும், அப்புறமா தான் ஃபோர்த் இதை எழுதணும் ஓகேங்களா. இப்போது அப்படி இந்த பக்கம் வரும் தான் பி ப்ளஸ்க்கு. ஃபஸ்ட் எதை எழுதணும், இதுதான் ஃபஸ்ட்டு எழுதணும். 1 2 3 இது தான் எழுதணும். அப்புறம் 4 இப்போ எழுதலாமா. ஸோ ஃபஸ்ட்டு 2ன்னு இருக்குது 0 1 0 1. ஸோ இங்கே 0 1 0 1. அடுத்தது தேர்ட் எலிமெண்ட்னா இருக்குது 0 0. அந்த தேர்ட் எலிமெண்ட் எடுத்து இங்கே தேர்டில் எழுதணும் 0 0. அப்புறமா தான் ஃபோர்த் எலிமெண்ட் 0 0. இந்த ஆர்டர் தான் நீங்கள் எழுதணும் ஓகேங்களா. இந்த டேபிள் ஃபில் பண்ணும்போது இப்போ இதுக்கு மட்டும் நம்ம கண்டுபிடிச்சி தான் ஆகணும் அவுட்புட்டு ஓகேங்களா. சரி, ஈஸி தான் கவனிங்க. இந்த y is equal to a plus b into x பார்னு இருக்குங்களா. ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு 0 வச்சுப்போம், 0 கண்டுபிடிப்போம். எக்ஸ் ஈக்குவல் டு 0க்கு கண்டுபிடிப்போம். எக்ஸ் பார்னா என்ன வரும், 0வோட ஆப்போசிட்டு 1 ஓகேங்களா. ஸோ எல்லாத்தையும் 1ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஏவும் பியும் ஆட் பண்ணி 1ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 0 + 0 0. அதை 1ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். 0 + 1 1. அதை 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1 தான். 1 + 0 1. அதை 1ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான். 1 + 1 1. அதை 1ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான். இப்போ லெஃப்ட் சைடு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸுக்கு 1 எடுத்துக்கணும். எக்ஸ் ஈக்குவல் டு 1. அதோட ஆப்போசிட்டு 0. அப்போ இது எல்லாத்தையும் 0வால் மல்டிப்ளை பண்ணும். ஏவும் பியும் ஆட் பண்ணி 0வால் மல்டிப்ளை பண்ணும். 0வால் மல்டிப்ளை பண்ணால் எல்லாமே 0 தானே வரப்போகுது. அவுட்புட் எல்லாமே 0. இதுதான் வந்து ட்ரான்சிஷன் டேபிள். நெக்ஸ்ட் இப்போ ஸ்டேட் டேபிள் எழுத போகிறோம். ப்ரெசன்ட் ஸ்டேட்னு ஹெட்டிங் போட்டு ஏபிசிடின்னு எடுத்துக்கணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 0 எக்ஸ் ஈக்குவல் டு 1 போடணும். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் இந்த மாதிரி 2 காலம் பிரிச்சுக்குங்க. அவுட்புட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 0 எக்ஸ் ஈக்குவல் டு அவுட்புட் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே என்ன எழுதுனீங்களோ அப்படியே எடுத்து இந்த ஸ்டெப்பில் இங்கே எழுதிடணும். நமக்கு வேலையே இந்த இடத்துல மட்டும்தான் வேலை இருக்குது இப்போ ஓகேங்களா. சரி, ஏபிசிடின்னு எழுதியாச்சு காமனாக. இப்போ நம்ம ஏ எதுக்கு எழுதியிருக்கோம், 0 0 இதுக்கு தானே எழுதியிருக்கோம். ஏ வந்து 0 0க்கு எழுதியிருக்கோம். பி 0 1க்கு, 1 0னா சி, 1 1னா டி. சரி, இப்போது நீங்கள் ஏ ஃபஸ்ட்டு இருக்குதை பார்க்கணும். 0 0 இருக்குது. 0 0க்கு என்ன எழுதணும், 0 0க்கு என்ன எழுதணும், ஏன்னு எழுதணும். அந்த ஏ எடுத்து இங்கே எழுதணும். அடுத்து பாருங்கள், இங்கேயும் 0 0 தான் இருக்குது. அப்போ ஏ தான் எழுதணும். இங்கேயும் 0 0 தான் இருக்குது, ஏ தான் எழுதணும். இங்கேயும் 0 0 தான் இருக்குது, ஏ தான் எழுதணும் ஓகேங்களா. மொத்தமாகவே இங்கே 0 0 தான் இருக்குது. அப்போ எல்லாமே அங்கே என்ன தான் வரும், ஃபுல்லாகவே ஏ தான் வரும். இப்போ அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு 1 பக்கம் வரும். எக்ஸ் ஈக்குவல் டு 1 பக்கம் என்ன இருக்குது, 0 1 இருக்குது. ஃபஸ்ட்டு 0 1க்கு எழுதிடலாம். 0 1க்கு என்ன இருக்குங்க, லெட்ரு பி. ஸோ இந்த இடத்துல பின்னு எழுதணும். அடுத்து 1 1க்கு என்ன இருக்குது, 1 1க்கு டி இருக்குது. ஸோ அந்த டி எடுத்து எழுதணும் ஓகேங்களா. அடுத்து 1 0 1 0ன்னு இருக்குது ரெண்டுமே. அப்போ என்ன பண்ணணும், 1 0க்கு என்ன இருக்குது, சி. ஸோ இங்கே சி எழுதணும். இவ்வளவு தான் ஸ்டேட் டேபிள். ஸ்டேட் டேபிள் கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா ஸ்டேட் டயக்ராம் போட்டுடலாம். சரி, நம்ம என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்குது இதில், ஏ பி சி டி.
4 ஸ்டேட்டு. ஏன்னா நம்ம 4 இன்புட்ஸ் தான் எடுத்துருக்கோம் ஓகேங்களா, 0 0 வச்சு. ஸோ இங்கே ஏ பி சி டி 4 இன்புட்டு. ஏன் 4 ஸ்டேட் எடுத்துன்னு கேட்டிங்கன்னா 2 ஃப்ளிப்ஃப்ளாப்னால் நீங்கள் 4 இன்புட் இங்கே எடுக்கணும். ஏன்னா 2 ஃப்ளிப்ஃப்ளாப் தானே கொடுத்தாங்க. ஸோ 4. நெக்ஸ்ட் இப்போ அடுத்தது பாருங்கள், மோஸ்ட்லி 2 தான் கொடுப்பாங்க. 2 ஃப்ளிப்ஃப்ளாப் வச்சு தான் ப்ராப்ளமே வரும். 3 ஃப்ளிப்ஃப்ளாப்லாம் போயிடுச்சுன்னா பெரிய ப்ராப்ளம் ஆகிடும் ஓகேங்களா. 3 ஃப்ளிப்ஃப்ளாப் கொடுத்தாங்கன்னா ஒன்றும் இல்லை, 0 0 0 0 அந்தமாரி 3 பாயிண்ட்ஸாக வரும், 3 பைனரி வேல்யூஸாக. சரி, ஃபஸ்ட்டு என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்குது? ஏ ஸ்டேட் இருக்குது, பி ஸ்டேட் இருக்குது, சி ஸ்டேட் இருக்குது, டி ஸ்டேட்டு. நீங்கள் ஏபிசிடி எங்கே வேணால் மாற்றி விடும் போடலாம், உங்கள் இஷ்டம் தான். ஏ எங்கே வேணால் தூக்கி போடலாம், இங்கே போடலாம், எங்கே வேணால் போடலாம். ஆனால் கனெக்ஷன்ஸ் கரெக்டாக போட்டுடணும். ஏபிசிடி நான் இந்த ஆர்டர் எழுதிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 0க்கு பார்க்க போகிறோம். இந்த ஏ இருக்குங்களே, அதான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு ஏ. இந்த ஏ வந்து ஏக்கு போகுது, ஏ வந்து திரும்ப ஏக்கே போகுது ஓகேங்களா. அப்புறம் நீங்கள் என்ன பார்க்கணும், மேலே பார்க்கணும். மேலே இருக்குது இங்கே வேல்யூ 0. அப்படியே இங்கே 0ல் என்ன வேல்யூ இருக்குது? 0 தான் இருக்குது. அப்போது 0/0. நெக்ஸ்ட் இப்போ ஏ வந்து திரும்ப எங்கே போகுது? பிக்கு போகுது. ஏ வந்து பிக்கு போகுது. இந்த பிக்கு மேலே பார்க்கணும் 1, பிக்கு மேலே இருக்குது 1. அப்படியே அந்த 1ல் என்ன இருக்குது பார்க்கணும்? 0. அப்போ 1 0ன்னு எழுதணும். புரியுதுங்களா? 1 0ன்னு எழுதணும். நெக்ஸ்ட் அடுத்தது இப்போ பியிலேருந்து ஏக்கு போகுது, ஓகேங்களா. இப்போ ஏக்கு மேலே இருக்குது 0. இப்போ 0ல் பார்க்கணும். 0ல் ஏக்கு ஸ்ட்ரைட் என்ன இருக்குது? 1. அப்போது 0 1ன்னு எழுதணும். 0 1. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது பியிலேருந்து டிக்கு போகிறோம். இப்போது பியிலேருந்து டிக்கு போகிறோம். இப்போ டிக்கு மேலே பார்க்கணும் 1. அப்படியே இங்கே 1க்கு ஸ்ட்ரைட்டாக இங்கே என்ன இருக்குது பார்க்கணும்? 0. அப்போ 1 0ன்னு எழுதணும். 1 0. அடுத்தது சியிலேருந்து ஏக்கு போகுது. சி எங்கே இருக்குது? இங்கே தான் சி இருக்குது. சியிலேருந்து ஏக்கு நான் மார்க் பண்ணவே இல்லைங்களா. ஸோ சியிலேருந்து ஏக்கு போகுது ஓகேங்களா. சியிலேருந்து ஏக்கு அப்படியே மேலே பார்க்கணும். 0 இருக்குது. அப்படியே 0ல் பார்க்கணும் 1. அப்போது 0 1 ஓகேங்களா. நெக்ஸ்ட் சியிலேருந்து சிக்கு போகுது. சியிலேருந்து சிக்கே போகுது. அப்போது சியிலேருந்து சிக்கு போகுதுன்னா சிக்கு மேலே இருக்குது 1. ஸோ 1 எழுதியாச்சு. ஸ்லாஷ் அந்த இங்கே x = 1க்கு என்ன அவுட்புட் இருக்குது? 0. ஸோ 1/0. அடுத்தது டியிலேருந்து ஏக்கு போகுது. இதுதான் டியிலேருந்து ஏக்கு போகுது. ஏக்கு மேலே இருக்குது 0. அப்படியே 0ல் பாருங்கள், டிக்கு ஸ்ட்ரைட்டாக 1. அப்போ 0/1. நெக்ஸ்ட்டு டியிலேருந்து சிக்கு போகுது. பாருங்கள், இதை பாருங்கள். ஸோ டியிலேருந்து சிக்கு போகுது. சிக்கு மேலே இருக்குது 1. ஸோ ஃபஸ்ட்டு 1 எழுதிடணும். அப்படியே இங்கே 1ல் பார்க்கணும். சிக்கு ஸ்ட்ரைட்டாக 0. ஸோ 1/0. இப்படி தான் ஸ்டேட் டயக்ராம் வரையணும். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். Analysis and design of clocked sequential circuit. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ்லாம் எழுதிடணும். அப்புறமா யூனிவர்சிட்டி கேட்ட ப்ராப்ளம், நான் சொல்லிக் கொடுத்த ப்ராப்ளம் வச்சு சால்வ் பண்ணிடுங்க. லாஜிக் டயக்ராம், ஸ்டேட் டேபிள், டிரான்சிஷன் டேபிள், ஸ்டேட் டயக்ராம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.